அடியேன் இல்லாத நிலையில் இந்த சம்பிரதாயத்தை எப்படி அபிவிருத்தி செய்யலாம் என்று யோசியுங்கள். பூர்வாச்சாரியரின் அபிலாஷைகளை எப்படி, யார் மூலம், எந்த வகையில் பூர்த்தி செய்யலாம் என்று ஆலோசியுங்கள். எதிர்வரும் காலத்தில் நாங்கள் எதை தஞ்சமாக அடைந்து உயர்வது என்பதை தாங்களே எங்களுக்கு அருள வேண்டும் சுவாமி. சொல்கிறேன், நீங்களும் கேட்டு அதை இங்கே இப்பொழுது யார் இல்லையோ அவர்களுக்கும் சொல்லுங்கள். பகவானுக்கும் பகவத் பக்தர்களான பாகவதர்களுக்கும் எந்தவித வித்தியாசமும் பாராட்டாதீர்கள். எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணனின் ஸ்ரீபாத தீர்த்தத்தை உங்கள் தலையில் புரோக்ஷணம் செய்து கொள்ளும் போது அந்த எம்பெருமானின் பாதார விந்தத்திலே பரமபதம் அடைந்திருக்கும் ஆழ்வார் ஆதிகளையும் தியானித்து உங்கள் மனதை பரிசுத்தமாக்கிக் கொள்ளுங்கள். எக்காலமும் உன்னத ரக்ஷையான துவய மந்திரத்தை மனனம் செய்து கொண்டே இருங்கள். அது அளிப்பவனுக்கும் அடைபவனுக்கும் நல்லதை செய்து கொண்டே இருக்கும். ஆனால் பிரயோஜனமற்ற அல்பமான உலக விஷயங்களுக்கு ஆட்பட்டு உங்களை நீங்களே அழுக்குப்படுத்திக் கொண்டு உடலை மட்டுமே பிரதானமாக நினைத்து உங்களுடன் இருக்கும் மற்ற பாகவத உத்தமர்களை அலட்சியம் செய்வீர்களேயானால் நீங்கள் எண்ணற்ற சிஷ்ய கோடிகளை உடையவர்களாக பெரிய ஆச்சாரியராக இருந்தாலும் உங்களுடைய திருவடி தீர்த்தத்தினால் உங்களுடைய சிஷ்யர்களுக்கு எவ்வித நன்மையும் உண்டாகாது. மொத்தத்தில் சக வைஷ்ணவர்களிடம் அபச்சாரம் செய்யாமல் இருக்க வேண்டியதுதான் மிக மிக முக்கியம். அவன் எந்த குலத்தை சேர்ந்தவனாக இருந்தாலும் சரி, இதை என்றும் மனதில் இருத்திக் கொள்ளுங்கள். முதலாவது, எம்பெருமானிடத்தில் பக்தி. இரண்டாவது, எம்பெருமானுடைய தாசர்களிடம் பக்தி. மூன்றாவது, தாசானு தாசர்களிடம் பக்தி. இதில் மூன்றாவது படியை அடைந்துவிட்டால் முக்தி பெறுவது நிச்சயம், சத்தியம். இதுவே மோட்சத்திற்கான மார்க்கம் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். சுவாமி, சரணாகதி அடைந்த உயர்ந்த ஆழ்வார்களில் யாரை நாங்கள் அனுதினமும் ஸ்மரிக்க வேண்டும்? பகவான் ஆழ்வார்களோடு நிகழ்த்திய எந்த உண்மை சம்பவத்தை நாங்கள் அனுதினமும் மற்றவர்களுக்கு போதிக்க வேண்டும்? மிகவும் இதமானதை கேட்டாய் வரரங்கா. நித்தியம் நீ எம்பெருமானின் பாதார விந்தத்தில் தன்னை இணைத்துக் கொண்ட திருப்பான் ஆழ்வாரை உங்களின் லட்சியமாக வைத்துக் கொள்ளுங்கள். அவர் எம்பெருமானின் திருமார்பில் உள்ள ஸ்ரீவத்சம் எனும் மருவின் அம்சமாவார். கோயிலுக்குள் கூட நுழைய முடியாத தாழ்ந்த குலத்தில் பிறந்தவர் என்று திருப்பான் ஆழ்வாரை ஏனையர்கள் ஏசினாலும் பகவான் அவரை தன் சன்னதி நோக்கி அழைத்து வரச் செய்து தன்னுடன் சேர்த்து கொண்டதையும் அந்த ஆழ்வார் அருளிய அமலானிபிரான் என்று தொடங்கும் 10 பாசுரங்களையும் யாராலும் உகக்காமல் இருக்க முடியாது. அதை மறக்கவோ மறுக்கவோ முடியாது. எப்போதும் அவரை போற்றி துதியுங்கள். உங்களிடத்தில் அடியேனின் ஒரு வேண்டுகோளை வைக்கிறேன். தெரிந்தோ தெரியாமலோ, அறிந்தோ அறியாமலோ உங்களில் யாருக்கேனும் அடியேன் ஏதேனும் குற்றம் செய்திருந்தால், அபச்சாரம் செய்திருந்தால் அடியேனை க்ஷமிக்க வேண்டும். அடியேனின் கடின சித்தத்தால் பல பேர் மனவேதனை அடைந்திருக்கலாம். இதோ இங்கிருக்கிறானே வரரங்கன், அரையன். இவன் அடியேனை அண்டி வந்தபோது அடியேனின் பூர்வாசிரம தொடர்பால் வேண்டாம் என்று பலவாறு நிந்தித்து அனுப்பியிருக்கிறேன். தெய்வவாரி, முன்பு ஒரு சமயம் அடியேன்தான் வேண்டும் என்று திருவனந்தபுரம் வரை பிரயாணித்து உடல் வருத்தி அடியேனை அடைந்த போது அவனை அடியேன் கடிந்து கொண்டிருக்கிறேன். தெய்வக்கரசு, சமஸ்கிருதத்தில் புலமை பெற்ற உன்னை
சாஸ்திரங்களை தொடக்கூடாது என்று அடியேன் கடிந்திருக்கிறேன், கண்டித்திருக்கிறேன். அப்போது உன் மனம் எவ்வளவு பாடுபட்டிருக்கும். இதோ இந்த மாரநேர் நம்பியை எடுத்துக் கொள்ளுங்கள். அடியேனின் வியாதியை யாசித்து பலமுறை அடியேனிடம் மன்றாடிய பொழுது அவன் மனதை அடியேன் காயப்படுத்தி இருக்கிறேன். மலராண்டானின் சில செய்கைகளை குறை கூறியும் இருக்கிறேன். சுயநலமின்றி அடியேன் அவற்றை செய்தாலும் உங்கள் மனம் எவ்வளவு வேதனை அடைந்திருக்கும். அவ்விதத்தில் அடியேன் குற்றம் செய்தவன்தானே? சுவாமி, மறுமுறை இப்படி சொல்ல வேண்டாம் சுவாமி. தாங்கள் குற்றம் செய்தீர்கள் என்பது அந்த அரங்கனே குற்றம் செய்தால் என்பது போலாகுமே. எனவே தாங்கள் எந்த விதத்திலும் அபராதி இல்லை சுவாமி. குற்றமற்றவர்களான உங்கள் அனைவரையும் சத் சிஷ்யர்களாக அடைந்த அடியேனே மிகவும் பேறு பெற்றவன். வரரங்கா, சம்பிரதாய பூரணனான திருக்கோஷ்டி நம்பியையும் குணப்பூரணனான பெரிய நம்பியையும் உன் வசம் ஒப்படைக்கிறேன். இவர்களை பார்த்துக் கொள்வது உன்னுடைய கடமை. ஆகட்டும் சுவாமி, தங்கள் உத்தரவுப்படியே நடக்கிறேன். தெய்வக்கரசு, இன்று என்ன நாள்? வைகாசி மாசம் 6வது நாள், திருவோண நட்சத்திரம் சுவாமி. வைகாசி, நம்மாழ்வார் சடகோபர் அவதரித்த மாதம். திருவோணம் எம்பெருமானுக்கு உகந்த நட்சத்திரம். திருக்கோஷ்டி, சுவாமி, அடியே நீ சென்று அடியேன் இது நாள் வரை ஆராதித்து வந்த பவிஷ்யதாச்சாரியர் விக்கிரகத்தையும் அரையரே சுவாமி, நீ சென்று அடியேனின் ஆச்சாரியர் மணக்கால் நம்பி சுவாமிகள் அணிந்த பாதரட்சைகளையும் எழுந்தருள பண்ணி கொண்டு வாருங்கள். உத்தரவு சுவாமி. சுவாமி, தெய்வவாரி, சுவாமி, நீ சென்று ஸ்ரீபாத தீர்த்தம் சேகரித்து வைக்கப்பட்டுள்ள வட்டிலை எடுத்துக் கொண்டு வா. உத்தரவு சுவாமி. மாரநேர் நம்பி, சுவாமி, மலராண்டான், இதுவரை அடியேன் சொன்ன அனைத்தையும் செவிசாய்த்தீர்களா? நன்கு காதில் வாங்கிக் கொண்டோம் சுவாமி. குருமூர்த்தி, தாங்கள் உரைத்தவைகளை என்றும் மறக்க மாட்டோம் சுவாமி. மாரநேர், எதையும் குறையாக நினைக்காதே. மிக உயர்ந்த நற்கதியை நீ அடைவாய், அதில் எந்த சந்தேகமும் இல்லை. சுவாமி, இந்த அருங்கள். ஹே பிரபு, தங்களின் வருகைக்காகத்தான் காத்திருந்தேன். அரங்கனிடம் தெரிவித்தேன். 8 நாட்களாக காத்திருக்கிறேன். அதன் பின்பு அடியேனுக்கு மோட்சத்தை அளிக்கலாம் என்று அவன் திருவுள்ளம் கொண்டிருக்கிறானோ என்னவோ, அதை யார் அறிவார்? எட்டு நாட்கள் முடிந்தும் விட்டது. நம்மாழ்வாரால் பெரிதும் உகந்து அடியேனின் பிதாமகரும் ஆச்சாரிய பூஷணமான நாதமுனி யோகீஸ்வரருக்கு அளிக்கப்பட்ட பவிஷ்யதாச்சாரியரான தாங்கள் இந்த கடையேனிடம் தங்கள் கருணை ஒன்றினாலேயே இத்தனை காலம் எழுந்தருளியிருந்தீர்கள். ஸ்தூலமான
தரிசனமாக தரிசிக்க காத்திருந்த காலம் முடிந்து விட்டதாகவே அடியேன் கருதுகிறேன் சுவாமி. அடியேனுக்கு விடை கொடுங்கள் சுவாமி, விடை கொடுங்கள். திருக்கோஷ்டி நம்பி, இந்த பவிஷ்யதாச்சாரியர் விக்கிரகத்தை நித்தியமும் ஆராதித்து வர வேண்டியது இனி உன் கடமை. இவர் பிரத்யக்ஷமாக உனக்கு தரிசனம் தரப்போகிறவர். பிற்கால ஆச்சாரியர் இவரே, அதில் எந்த சந்தேகமும் இல்லை. தகுந்த ஒருவருக்கு தகுந்த நேரத்தில் தாமதிக்காமல் உயர்ந்த விஷயத்தை போதிப்பது மிக மிக அவசியம். இப்போது பெரிய நம்பிகளோடு வரும் ராமானுஜனுக்கு தகுந்த நேரத்தில் யாம் உனக்கு அருளிச் செய்த ரகசியார்த்தங்களை எல்லாம் நீதான் அருளிச் செய்ய வேண்டும். அவர் திருநாமத்தாலேயே இந்த சம்பிரதாயம் சுடர்விட்டு பிரகாசிக்கப் போகிறது. பொலிக பொலிக சப்தத்தின் பொருளான அம்மகானால் அனைவருக்கும் ஒரு சம்பந்தம் கிடைக்கப் போகிறது. அதனால் ஏற்றமும் ஏற்படப் போகிறது. அரையரே, வரரங்கா, உன் கைகளை அலங்காரம் செய்து கொண்டிருக்கும் மணக்கால் நம்பி சுவாமிகள் அளித்த பாத ரட்சைகளை அடியேனிடம் எழுந்தருளச் செய். அடியேனின் பிதாமகர் நாதமுனி யோகீஸ்வரரின் அனுகிரகமும் அவர் வழி வந்த உய்யக்கொண்டார் சுவாமியின் அனுகிரகமும் அடியேனை ஆட்கொள்ளட்டும். ஜன்மம் வீணே கழியாமல் எம்பெருமானுக்கு அடிமை செய் என்று உபதேசித்து இந்த கடையேனுக்கும் ஒரு நற்பெயர் அளித்தவர் அடியேனின் ஆச்சாரியர் மணக்கால் நம்பி சுவாமிகள். அவர் அடியேனுக்கு அளித்த இந்த திவ்ய பாதுகைகள் எம்பெருமானின் பரமபதத்திற்கு அழைத்துச் செல்ல அடியேனுக்கு வழி காட்டட்டும். அனைவரும் ஒற்றுமையுடன் இருங்கள். ஒருவருக்கொருவர் பரோபகாரத்துடன் பழகுங்கள். எம்பெருமான் ஸ்ரீரங்கநாதனின் உற்சவங்களை குறைவில்லாமல் நடத்துங்கள். ஆழ்வாராதிகளின் திருநக்ஷத்திர வைபவங்களை விமர்சையாக கொண்டாடுங்கள். அடியேன் இப்போது சேவிக்கும் பாசுரத்தை அடியேனோடு சேர்ந்து நீங்களும் சேவியுங்கள். ஆச்சாரியர் மணக்கால் நம்பி சுவாமிகளின் திருவடிகளே தஞ்சம். சூழ் விசும்பனி முகில் தூரியம் முழக்கின, ஆழ்கடல் அலை திரைகை எடுத்தாடின, ஏழ் பொழிலும் வளமேந்திய என்னப்பன், வாழ்புகழ் நாரணன் தமரை கண்டுகந்தே, வாழ்புகழ் நாரணன் தமரை கண்டுகந்தே. ராமானுஜா, யாருமே எதிர்பார்க்கவில்லை. ஆச்சாரியர் உன்னோடு சம்பாஷித்த மகிழும் காட்சியை காண நாங்கள் அனைவரும் ஆவலோடு காத்திருந்தோமே. இப்படி ஆகும் என்று கனவிலும் நினைக்கவில்லையே ராமானுஜா. சுவாமி, அடியேனுக்கு பஞ்ச சம்ஸ்காரங்களை செய்து வைக்க பிரியப்பட்டீர்களாமே,
உங்கள் ராமானுஜன் வந்திருக்கிறேன் சுவாமி. தங்கள் திருக்கரங்கள். ஆச்சாரியரின் விரல்கள் ஏன் மடங்கி இருக்கின்றன? எப்பொழுதுமே இப்படித்தான் இருக்குமா? இல்லையே, ஆச்சாரியர் ஜீவித்திருந்த போது விரல்கள் சரியாகத்தானே இருந்தன. ஆமாம். எப்படி ஆச்சாரியரின் விரல்கள் மடக்கிக் கொண்டன? வித்தியாசமாக இப்படி விரல்கள் மடங்கியிருப்பதை நாங்களும் இப்பொழுதுதான் பார்க்கிறோம். தயவு செய்து இங்குள்ளவர்கள் அடியேனுக்கு ஒன்றை தெரியப்படுத்த வேண்டும். ஆச்சாரியரின் உள்ளத்தில் நிறைவேறாத அபிலாஷைகள் என்று ஏதேனும் இருந்ததா? அப்படி ஏதேனும் இருப்பின் தயவு செய்து அடியேனிடம் தெரியப்படுத்த வேண்டும். ராமானுஜா, ஆச்சாரியரின் உள்ளத்தில் அபிலாஷைகள் உண்டு. ஏன், அதை மனக்குறை என்று கூட சொல்லலாம். குறிப்பாக தன்னுடைய 3 அபிலாஷைகள் நிறைவேறவில்லையே என்ற மனக்குறை ஆச்சாரியருக்கு எப்போதும் உண்டு. அதை அடியேன் அறியலாமா சுவாமி? ஆச்சாரியர் மனதில் இருந்த முதலாவது அபிலாஷை வேதவியாசரின் பிரம்மசூத்திரத்திற்கு போதாயனர் கொடுத்த விளக்க உரைக்கு தகுந்தபடி விசிஷ்டாத்வைத பரமாக ஓர் விரிவுரை செய்யப்பட வேண்டும். இரண்டாவது, நம்மாழ்வாரான சடகோபரின் மீது ஆச்சாரியர் மிகுந்த பக்தி கொண்டிருந்தார். அவர் அருளிய திருவாய்மொழிக்கு ஒரு உரை காண வேண்டும் என்றும் அவரது திருப்பெயரை யாராவது ஒரு ஸ்ரீ வைஷ்ணவருக்கு சூட்ட வேண்டும் என்பது ஆச்சாரியரின் இரண்டாவது அபிலாஷை. வேதத்தை தொகுத்து வேதாந்த சூத்திரத்தை வகுத்து பெரும் உபகாரியான வியாசரின் திருநாமத்தையும் அவரது தந்தையும் விஷ்ணு புராணம் அருளிய மகானுமாகிய பராசரரின் திருநாமத்தையும் தகுதி உள்ள 2 குழந்தைகளுக்கு சூட்ட வேண்டும் என்பது ஆச்சாரியரின் 3வது அபிலாஷை. இவைகளை தம்மால் செய்ய முடியாமல் போனதற்காக ஆச்சாரியர் மிகவும் வருந்தி இருக்கிறார். ராமானுஜா, இவைதான் ஆச்சாரியரின் அபிலாஷை என்றால், மனோரதங்கள் என்றால், அடியேனுக்கு ஆச்சாரிய கிருபையும் எம்பெருமானின் அனுகிரகமும் துணை நிற்க போதுமான ஆயுள் அடியேனுக்கு வாய்க்கப் பெற்றால், இதோ ஆச்சாரியரின் முன்னால் அடியேன் ஒரு பிரதிஜை செய்கிறேன். வேதாந்த சூத்திரத்திற்கு அடியேன் ஒரு வியாக்கியானம் எழுதி வேதங்கள், சாஸ்திரங்கள், சான்றோர்கள் இவர்களுடைய போதனைகளை எல்லாம் அதனுள் அடக்கி மோட்ச மார்க்கம் அனைவருக்கும் எளிதாகும்படியும் சாஸ்வதமாகும்படியும் செய்வேன். வேதானாம் சாம வேதோஸ்மி என்றார் கண்ணபெருமான். அந்த கண்ணபிரானை, கண்ணன் கழலினை நன்னும் மனமுடையீர் என்னும் திருநாமம் திண்ணம் நாரணமே என்று தன் சாமவேத சாரமான தமிழ் திராவிட வேத பாசுரங்களை அருளிய அந்த சடகோபர் நம்மாழ்வாரின் திருவாய்மொழிக்கு ஓர் உரையை அடியேன் இந்த உலகத்திற்கு அளித்து அவரது திருப்பெயர் எங்கும் விளங்கும்படி செய்வேன். வேத வேதாந்த உபகாரியான வியாசாச்சாரியரின் திருப்பெயரையும் பரமாத்மாவினுடைய மகத்துவத்தையும் பரமாத்மாவிற்கும் ஜீவாத்மாவிற்கும் உள்ள சம்பந்தத்தையும் மோட்ச மார்க்கத்தையும் தமது விஷ்ணு புராணத்திலே ஸ்திரமாக ஸ்தாபித்த அந்த வேத வியாசரின் தகப்பனாராகிய ஸ்ரீ பராசர மகரிஷியின் திருப்பெயரையும் ஸ்ரீ வைஷ்ணவ குடும்பத்தில் பிறந்த சிரேஷ்டமான 2 திருக்குழந்தைகளுக்கு சூட்டி ஆச்சாரியரின் மனோரதங்களை அடியேன் நிறைவேற்றுவேன்.
ஆஹா, ஆஹா, என்ன அதிசயம் பார்த்தீர்களா? ஆச்சாரியருக்கு நம்பிக்கை வந்து விட்டது. எவ்வளவோ சிஷ்யர்கள் இதற்கு முன்பு ஆச்சாரியரின் அபிலாஷைகளை பூர்த்தி செய்வோம் என்று சொன்ன போதெல்லாம் திருப்தியுறாத நம் ஆச்சாரியர் இப்போது பரிபூர்ண திருப்தியை அடைந்து விட்டார். அதனால்தான் மடங்கி இருந்த விரல்கள் தாமாகவே நிமிர்ந்து அதை உறுதிப்படுத்தி விட்டது. இதன் மூலம் ஆச்சாரியர் நம்மோடுதான் இருக்கிறேன் என்கிறார். ஸ்தூலமாக நம்மோடு இல்லாவிட்டாலும் சூட்சமமாக அவர் என்றும் நம்மோடுதான் வாழப்போகிறார். ராமானுஜனின் வாக்கை அங்கீகரித்ததால் ஆச்சாரியர் இனி ராமானுஜனுடனேயே இருக்கிறார். ஆகவே நம் ஆச்சாரியர் நம்மை விட்டு போகவில்லை, நிச்சயம் போகவில்லை. இவ்வுலகை விட்டு அவருடைய திருமேனி மறையப் போகிறதே தவிர ஆச்சாரியரின் ஆத்மா நம்முடனேயே கூட இருந்து நம்மை வழி நடத்தும். புனரபி ஜனனம் புனரபி மரணம், இது இயற்கை வகுத்த நியதி. இருப்பினும் குலம் வாழ வாழ்ந்த ஆச்சாரியரின் இழப்பு ஈடு செய்ய முடியாத ஒன்று. நமது சம்பிரதாயத்தில் இதுவரை வாழ்ந்த ஆச்சாரியர்கள் அனைத்தையும் துறந்தவர்களாக இருந்தாலும் பகவான் படைத்த ஜீவன்களை வாழ்விப்பதற்காகவே இப்போ உலகில் வாழ்ந்தவர்கள். ஒவ்வொரு மனிதனிடத்திலும் ஒரு மாய சக்தி ஆட்கொண்டிருக்கிறது. அது நம்மை வழிதவறி நடத்தி செல்ல முயல்கிறது. அந்த நேரத்தில் அந்த சக்தியை அணைக்கட்டி திசை திருப்புவது ஆச்சாரியர்கள் தான். பட்டரே, பகவானை கூட சேவிக்காமல் இருந்து விடலாம். ஆனால் ஆச்சாரிய சம்பந்தம் கிடைக்கப் பெறாதவன் இப்பூமியில் வாழ்வதே வீண். எல்லா போதனைகளும் புத்திக்கு எட்டுவதில்லை. அதை புத்திக்கு எட்டும்படி செய்வது ஆச்சாரியர்களின் அறிவுரைகள். அப்படிப்பட்ட யமுனாச்சாரிய சுவாமிகளின் சிஷ்யர்களில் அடியேனும் ஒருவன் என்பது இந்த கடையனின் பாக்கியம். அவர் அருகிலிருந்து நம்மை வழிநடத்த தேவையில்லை. அவர் நிழலில் ஒதுங்கினாலே நாம் நல்வழியில் தான் பயணிப்போம். ஆச்சாரிய சம்பந்தம் பெற்று அவரை நம் மனதில் நிறுத்திக் கொண்டாலே போதும், நம் வாழ்க்கை பூரணத்துவம் அடையும். ஆச்சாரியரை அடிக்கடி சந்திக்காவிட்டாலும் அரங்கனுக்கு பக்கத்தில் இருக்கிறாரே என்ற நிம்மதி அடியேனுக்கு என்றும் இருந்தது. அவர் இருக்கும் திசை நோக்கி அடியேன் சேவித்துக் கொண்டே இருப்பேன். ஆச்சாரியர் காஞ்சிக்கு எழுந்தருளிய போது அவருடன் இருக்கும் பாக்கியம் அடியேனுக்கு கிடைத்தது. ராமானுஜனை தொலைவில் நின்று பார்த்ததும் முதல்வன் என்று அவர் கூறியதை அடியேனால் மறக்க முடியவில்லை. பட்டரே, உண்மைதான் சுவாமிகளே. அடியேன் ஆச்சாரியரை சந்தித்த போது ராமானுஜன் யாதவ பிரகாசர் பாடசாலையை துறந்து விட்டான் என்றதும் ஆச்சாரியர் வதனத்தில் எத்தனை சந்தோஷம்! ஏதோ அதற்காகத்தான் காத்திருந்தது போல் அடியேனுக்கு தோன்றியது. பிறகு பெருமாளை சேவித்துவிட்டு மடத்தில் அமுது செய்துவிட்டு போம் என்று சொன்னது இன்றும் அடியேன் செவியில் ஒலித்துக் கொண்டிருக்கிறது. பட்டரே, அடியேன் அந்திம காலத்தில் ஆச்சாரியரை சேவிக்க முடியாமல் போனாலும் அவர் இட்ட பணியை அடியேன் மேலும் தீவிரப்படுத்துகிறேன். ஆச்சாரியரின் உபதேசத்தை முறையை பின்பற்றி அவரை நினைத்துக் கொண்டே அடியேனின் எஞ்சிய காலத்தை கழித்து விடுகிறேன். ஆச்சாரியர்கள் பரமபதம் அடைந்த நாளை அடியவர்கள் கொண்டாட வேண்டும் என்று சொல்வார்கள். அவ்வகையில் துக்கத்தை அகத்தில் வைத்துக் கொண்டு நெகிழ்ச்சியை புறத்தில் காட்டுகிறேன். அடியேனை நினைத்து இனி யாரும் வருந்த வேண்டாம். நல்லது சுவாமி, இப்பொழுதுதான் அடியனுக்கு திருப்தி. நாளைய பொழுது புலர்ந்ததும் பழைய திருக்கட்சி நம்பிகளாக இன்முகத்தோடு உம்மை காண வேண்டும். அதுதான் இந்த அடியவனின் வேண்டுகோள். சரி, அடியேன் உத்தரவு வாங்கிக் கொள்கிறேன். ஆச்சாரியர் இல்லாமல் வாழ்வே வெறுமையாகிவிட்டது. ஒவ்வொரு விஷயத்தையும் அலசி ஆராய்ந்து தீர்வை அருளிக் கொண்டிருந்த நம் சம்பிரதாய பேரொளி திருநாட்டை அலங்கரிக்கச் சென்று இன்றோடு பல மாதங்கள் ஓடிவிட்டது. காலங்கள் ஓடினாலும் ஆச்சாரியர் மறைந்த துக்கம்
நம் மனதை விட்டு மறைய மறுக்கிறதே. ஆச்சாரியார் இல்லாதது பெரும் குறைதான். இருப்பினும் ஒவ்வொருவரும் எந்தெந்த பணியை எவ்விதம் செய்ய வேண்டும் என்பதை நம் எல்லோருக்குமே நல்ல முறையில் போதித்துத்தானே திருநாடு அலங்கரித்திருக்கிறார் நம் ஆச்சாரியார். அதற்கு ஒரு குறையும் இல்லாமல் நம் பணிகளை ஆற்ற வேண்டியது நமது கடமையும் கூட.